வணக்கம், வெல்கம் டு ரெசிபி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். முட்டை குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வாணல் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இந்த ஆயிலில் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 4 முட்டையை நான் அவிச்சு எடுத்திருக்கேன். இந்த முட்டையில் சின்ன சின்னதாக கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் அதே வாணல் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. அதில் ஒரு கறி பட்டையை சேர்த்துக்கிறேன், 2 கிராம்பு, கறிப்பூவு, சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட வந்து கட் பண்ணி வச்சிருக்க 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கறிவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வெங்காயத்தை கூட வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளியை இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கறி மசாலா தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து குழம்பு கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கசகசாவை நான் தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 4 முந்திரி, அரை டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் துருவல். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம்.
கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்துட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இது கூடவே வந்துட்டு முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் இது குக் ஆகணும். அதுக்கு மேலே இதை கொதிக்க விடக்கூடாது. அப்புறம் வந்து முட்டை வந்து ஹார்ட் ஆகிடும். இப்போ முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சாதம் இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக இதை சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.